இது சக்கரவர்த்தி திருமகன் என்று நீங்கள் இப்பொழுது என் கையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம் சக்கரவர்த்தி திருமகன் என்று தொடராக கல்கி என்கின்ற புகழ்பெற்ற வார இதழில் வந்தது. அதற்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து எல்லோரும் வியந்து போனார்கள். போன அத்தனை பேரும் ராஜாஜியிடம் சொன்னார்கள், இந்த நாட்டில் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் அந்த காகுத்தனுடைய பெருமையை, நடையில் நின்றுயர் நாயகன் அழகன் அவதார புருஷனுடைய மேன்மையை தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி ராமகாதை என்கின்ற வரிவில் எழுத வேண்டும் என்று சொன்னார். அப்படி மூதறிஞர் ராஜாஜி 1956 டிசம்பர் 18 தன்னுடைய தலையங்கத்தோடு எழுதிய புத்தகம்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்த புத்தகம். அதில் ராஜாஜி எழுதுகின்றார், நம் வீட்டு கொல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் வருவதும் நீர்தான், வாசலில் ஓடுகின்ற ஆற்றில் இருப்பதும் நீர்தான், நாமெல்லாம் குளிக்கச் செல்கின்றோமே அந்த குளத்தில் உள்ளதும் நீர்தான். கிணற்றில் உள்ளதும் நீர், ஆற்றில் உள்ளதும் நீர், குளத்தில் உள்ளதும் நீர். ஆனால் கங்கையிலும் காவிரியிலும் ஓடுவதும் நீர்தான். இந்த நீருக்கும் அந்த நீருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நீர் நம்முடைய தாகத்தை போர்க்கும், ஆனால் கங்கையும் காவிரியும் நம்முடைய பாவத்தையும் சேர்த்து போர்க்கும். அதுபோலத்தான் பிற நூல்களெல்லாம் நம்முடைய தாகத்தைத்தான் போக்க வந்தது, ஆனால் ராமகாதை மட்டும்தான் படிக்கின்ற போதே புண்ணியத்தை தரக்கூடிய பாவத்தையும் போக்க வந்தது என்று மூதறிஞர் ராஜாஜி எழுதுகின்றார்.